எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் பாபா சாஹிபாக வாழ்ந்த டாக்டர் அம்பேத்கர் ஆகவே இந்த பகுதியில் தென்னாட்டு அம்பேத்கர் இருந்த எங்கள் ஆம்சாங் அண்ணன் இந்த முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்வதற்காக ஜெய்பீம் மாடல் என்ற ஒரு மாடலை அறிமுகப்படுத்தி இந்த மக்களை அரசியல்துவப்படுத்தினார். அப்படி அரசியல்துவப்படுத்தினால் மிகப்பெரிய ஒரு அரசியல் படுகொலையை செய்து அவருடைய வழக்கு விசாரணையை முழுமையான எல்லா குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இந்த வழக்கு இந்த அரசுக்கு சம்பந்தம் இல்லை என்றால் இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைத்து விடுங்கள் என்று எங்களுடைய தேசிய தலைவர் அண்ணன் தென்னாட்டு அம்பேத்கர் அவர்களுடைய உடலுக்கு மலரடி வைக்கும் பொழுது இந்த அரசுக்கு மட்டும் இந்த வழக்கில் சம்பந்தம் இல்லை என்றால் இந்த ஆளும் அரசிற்கு நீங்கள் சிபிஐக்கு ஒப்படைத்து விடுங்கள் என்று வெகஞ்சி மாயாவதி அவர்கள் சொன்னார். ஆனால் இன்று வரை இதை சிபிஐக்கு ஒப்படைக்காமல் இருக்கின்றது. எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு எடுத்து செல்ல வேண்டும். எங்கள் அண்ணனுக்கு ஒரு தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் பாபா சாஹேப் ஆக வாழ்ந்த நம்முடைய ஆம்சாங் அண்ணனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்திலே பாபா சாஹேப் அம்பேத்கருடைய புகழையும் பாபா சாஹேபுடைய வரலாற்றையும் பேசுவதற்காக இந்த நிகழ்ச்சியை துவங்கி இருக்கின்றோம்.